அப்படிங்கிறான். அது எப்படி இருக்கலாம்? அந்த சேல் ஒன்று ப்ரைஸுக்காக இருக்கலாம், அமௌண்ட் மணி ப்ரைஸுங்கும் போது, இல்லை ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 லட்ச ரூபா நான் இப்போ கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா நான் 6 மாதம் கழித்து தர்றேன் அப்படின்னா ஓகே, அவர் ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நாணயமான மனுஷன், இப்போ வாங்கிக்கலான்னா அதான் ப்ராமிஸ். பார்ட்லிஃபைடு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். 10 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு 5 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன், 5 லட்ச ரூபா கொடுக்கணும், 6 மாதம் வெயிட் பண்ணி நான் கொடுத்துருவேன். இதுதான் சேலுக்கான டெஃபினேஷன் அண்டர் செக்ஷன் 54 ஆஃப் டிபி ஆக்ட். சரி, அடுத்தது சேல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? பொதுவாக சேலுங்கிறது எப்படி நடக்கும்? விற்கிறது மூலமாக நடக்கும். சேலுங்கிறது சொத்தை விற்பனை செய்கிறோம், அல்லது கிஃப்டாக எழுதி இன்னொருத்தர் கொடுக்கலாம். 2 விஷயமாக நடக்கும். ஆனால் பெரும்பாலும் சேல் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க தான் செய்வோம். அதிகமாக நடக்கிறது இதுதான். விற்கும் போது என்ன பண்ணுவோம்? ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் 2 பேருக்கு இடையில். அந்த பணம்லாம் முழுசாக கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக செட்டில் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு இந்த விற்பனை நடக்கும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓனர்ஷிப் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் நடக்கும். அப்படி தானே? 100 ரூபாய்க்கு மேலே இருந்தாவே கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. அப்படி தானே? இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு மேலே சொத்தோட மதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. அப்படி தானே? ரைட். இப்போ செக்ஷன் 54 சில எலமெண்ட்ஸ் சொல்லுது, எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுது. பாயிண்ட் சொல்கிறேன். விற்பவர் வாங்குவர் இருக்கணும், பையர் அண்ட் செல்லர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி தானே? ஒருத்தர் மட்டும் வச்சுக்கிட்டு சேல் பண்ண முடியுமா என்ன? முடியாது. பையர் அண்ட் செல்லர் இஸ் மேண்டேட்ரி, கம்பல்சரி. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ஒருத்தன் செல் பண்ணுறான்னா அவனுக்கு டைட்டில் இருக்கணும், முதல்ல ரைட்ஸ் இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே. அப்படி தானே? அந்த சொத்துக்கு அவன் ஓனராக இருக்கணும். அப்படி தானே? டைட்டில் இருக்கணும் அவன் பேரில். ரைட். அது இம்மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வீடு அசையா சொத்தாக இருக்கணும். அப்படி பண்ணுற சேல் அது குறிப்பிட்ட நடைமுறையில் இருக்கணும். அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், ப்ராப்பராக பணத்தை ஃபுல்லாக கொடுத்துருக்கணும், இவனை பொசிஷனை ஃபுல்லாக ஒப்படைச்சிருக்கணும். இஃப் இட் இஸ் வேல்யூ எபோவ் 100 அப்படின்னு சொன்னால் முறையாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ராப்பர்ட்டி. அப்படி தானே? ரைட். இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் தான். ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுனாவே அவனுக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் இதை சொல்கிறாங்க எலமெண்ட்ஸ் அதில். சரியா? அது இம்ப்ளைடாகவே என்ன அர்த்தம்? ஃபுல்லாக ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அர்த்தம். ரைட். இதை போய் நம்ம சொல்ல வேணாம். எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வராது. ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அர்த்தம். சரியா? இங்கே ஒரு கேஸ் சொல்கிறேன். ஐடி கமிஷனர் பீகார் vs சாதிக் இமாம் அப்படின்னு ஒரு கேஸ். 1978 கேஸ். ஐடி கமிஷனர் பீகார் vs சாதிக் இமாம், IMAM, இமாம். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்னா ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வேல்யூ ஆஃப் த லேண்டு 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இஸ் நெசசரி அப்படிங்கிறான். ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இஸ் நெசசரி. அப்போ அங்கே அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எடுத்துக்க மாட்டான். ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேஸ்லன்னா ஐடி கமிஷனர் பீகார் vs சாதிக் இமாம் 1978 வந்த கேஸு. உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறதுக்கு. எக்ஸாமில் எழுதுங்க. சரியா? அடுத்தது வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கேஸு முடிஞ்சிருச்சு. செக்ஷன் 55 என்ன சொல்லுதுன்னா, செல்லருக்கு என்ன ரைட் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, பையருக்கு என்ன ரைட் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற செக்ஷன் 55 சொல்லுது. செல்லருக்கும் ரைட் அண்ட் டியூட்டிஸ் இருக்கும், பையருக்கும் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கும். சரி, இதை செக்ஷன் 55 சொல்லுது. பிஃபோர் சேல், ஃபஸ்ட்டு பிஃபோர் சேல், நான் சொத்தை விற்க போகிறேன். என்கிட்ட வந்து ஒரு பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்து ஒரு புரோக்கர் என்ன பண்ணுற, லேண்ட் புரோக்கர் காட்டுறாரு, இவர் தான் ஓனரு, இவர் தான் விற்கிற நபர் அப்படின்னு காட்டுறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்? செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1A. செக்ஷன் 55 சப்கிளாஸ் 1A. செல்லரோட டியூட்டி என்ன? பிஃபோர் சேல், டியூட்டி டு டிஸ்க்ளோஷர் எனி டிஃபெக்ட் இன் ப்ராப்பர்ட்டி. ஏதேனும் ப்ராப்பர்ட்டியில் டிஃபெக்ட் இருக்குன்னா நான் முன்கூட்டியே சொல்லணும், பையர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
இல்லை ஈஸி போட்டு பார்ப்பாங்க. அதில் எதுவும் குறை இருந்தாலும் நான் சொல்லணும். அது இப்போல்லாம் கண்டுபிடிச்சிட்றாங்க. சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸியில் பிரச்சனை தான் கண்டுபிடிச்சிருவான். ரைட்டா? ஆனால் டெஃபெக்ட் இருந்தால் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செல்லரோட டியூட்டியாக செக்ஷன் 55 சப் கிளாஸ் உள்ள சொல்கிறான். ரைட்டா? டியூட்டி டு ப்ரொவைட் டைட்டில் டீடு, பத்திரத்தை பூரா கொடுக்கணும் பார்க்குறதுக்கு. அப்படி தானே லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாங்கள்ல பத்திரத்தை பார்க்குறதுக்கு. இது நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிகிற விஷயந்தான். ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அஸ் டு த டைட்டில், டைட்டிலை பற்றி சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 55. டைட்டில் டீடை பூரா கொடுத்துரு, அவனுக்கு எதாவது டவுட் அரைஸ் ஆகும். அப்போ வந்து கேட்பான், பையர் இவ்வளோ பணம் போட்டு வாங்குகிறான், சொத்து மேலே இந்த டவுட் இருக்குங்க எனக்குன்னா சொல்லணும். டியூட்டி டு எக்ஸிக்யூட் டாக்குமெண்ட்ஸ், என்னது பணம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் செல்லருக்குள்ள டியூட்டி என்ன, டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துடணும். இந்தப்பா சொத்து உனக்கு சொந்தமானது, பணம் கொடுத்துட்ட, 10 லட்ச ரூபா சொத்தோட மதிப்பு, என்கிட்ட பணம் கொடுத்துட்ட, நீயே வச்சுக்க. இல்லை 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டேன் அட்வான்ஸ், இன் அட்வான்ஸ், மீதம் 10 லட்ச ரூபா கொடுக்கணும், ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் தராங்கிறான். சரி பார்த்தா அப்போ நான் என்ன சொல்லணும், டேக் கேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ டைட்டில் டீட், ப்ராப்பர்ட்டியை நான் தான் பார்த்துக்கணும். பொதுவாகவே தெரியும், பத்திரம் போடும்போது என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க, 100 டேஸ் கழித்து நான் பணம் தராங்க மீத பணத்தை அப்படிம்பாங்க. அதானே நடைமுறை, இப்போவும் அதானே நடக்குது. நடக்கும்போது அந்த சொத்தை பார்த்துக்கிறது யாரோட கடமை, பிஃபோர் சேல் செல்லரோட சேல் தான், செல்லரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி தானே? ரைட். டைட்டில் டீடையும் பார்த்துக்கணும். அப்போ நான் டைட்டில் பத்திரம் இருந்துச்சு, நீ அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் பத்திரம் தொலைஞ்சி போச்சுமா சில பேர், அப்போல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? டியூட்டி டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி வீடாக இருந்தால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நம்ம தான் அட்வான்ஸ் வாங்கிட்டோம்ல, விற்க போகிறோம்ல, 4 கதவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம், அப்படிலாம் செய்யக்கூடாது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, இதெல்லாம் முழுமையாக கட்டியிருக்கணும். பிஃபோர் சேல் தானே, இந்த வருஷத்துக்கான சொத்து வரி இவ்வளவு, தண்ணி வரி இவ்வளவு, எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் கட்டிட்டேன்ப்பா, எலக்ட்ரிசிட்டி பில்லு இவ்வளவு, அதுக்காக நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 2 வருஷமாக கட்டல, அதுக்கப்புறம் நீ கட்டிருந்தா அவன் கட்ட வேணாம், அதுக்கு வாங்குறவன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். நம்ம தான் கட்டணும், செல்லர் தான் கட்டணும் பிஃபோர் சேல். இப்போ பிஃபோர் சேலில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன், என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது செல்லருக்கு. சரியா? ஆஃப்டர் சேல் என்ன டியூட்டிஸ் இருக்குது, கிவ் பொசஷன், கம்ப்ளீட் ஓனர்ஷிப் டு த பையர். இது இம்ப்ளைடாகவே தெரிகிறது. இப்படியே உரிமை மாற்றம் ஆக தான் போகுது, பத்திரம் போட்டால் உரிமை மாற்றம் ஆக தான் போகுது. இது ஒரு டியூட்டியாக சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது பழைய பத்திரம் எதுவும் இருந்தால் ஒப்படைச்சிடணும், எல்லாத்தையும் முழுமையாக ஒப்படைச்சிடணும். பழைய மூலப்பத்திரம்பா, பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படிமா, யார் ஆட்டிருந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேரண்ட் டாக்குமெண்ட் வச்சுருப்பேன். 50 வருஷத்துக்கு மேலே உள்ள சொத்தாக இருக்கும். வாங்கிருப்பேன், இவன் அவன்கிட்ட இருந்து வாங்கினா, அவன் இவன்கிட்ட இருந்து வாங்கினா, எல்லாம் கடைசியாக மாதிரி 4 பத்திரம் மாதிரி இவன்கிட்ட வந்துருக்கும். இவன் அதை 10 வருஷமாக வச்சுருப்பான் இவன் வாங்கி. ஸோ எல்லா பத்திரத்தையும் ஒப்படைக்க வேண்டியது செல்லரோட டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 55. செக்ஷன் 55(2) தான் இந்த பத்திரத்தெல்லாம் ஒப்படைக்கணுங்க, மூலப்பத்திரம்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சப் கிளாஸ் 2. ரைட். செல்லரோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் பார்த்தேன் இவ்வளோ நேரம், கடமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட்ஸ் என்ன, உரிமைகள் என்ன, விற்கிறவனோட உரிமை என்னையா. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த மாதம் நான் சொத்தை விற்க போகிறேன், அடுத்த மாதம் 17ஆம் தேதி என் சொத்து விற்பனை ஆகுதுன்னு பத்திரத்துக்கான நாளை குறிச்சாச்சு. அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் என் வீட்டில் வாடகை இருக்கான். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் அவன் வீட்டு வாடகையை வாங்குறது யாரோட கடமை, யாரோட ரைட்ஸ், என்னோடய ரைட்ஸ். நான் தானே ஓனரு, 15ஆம் தேதி வரைக்கும் நான் தான் ஓனரு, 17ஆம் தேதி தான் பத்திரம். அப்போ அந்த பாதி மாதம் வாடகையை வாங்கி யாருக்கு கொடுக்கணும், நான் தான் எடுத்துக்குவேன், செல்லர் நான் தான் எடுத்துக்குவேன். ரைட்டா? இது என்னோடய உரிமை. பத்திரம் ஆகிற வரைக்கும் பிஃபோர் சேல் தானே பேசுகிறோம். சார்ஜ் ஓவர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ப்ராமிஸ் டு பே, 5 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்குறான் பணம், மீத 5 லட்ச ரூபாய் 6 மாதம் கழித்து தான் கொடுக்குறேங்கிறான். அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அர்த்தமா, சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டி செல்லருக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 5 லட்சம் தானே கொடுத்துருக்கான், இன்னும் 5 லட்சம் கொடுக்கணும்ல. சரியா? அது கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபுல் ரைட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டிஸ். அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், 5 லட்சத்தை நான் 6 மாதம் கழிச்சு கொடுத்தாரன்ருக்கான், கொடுத்தா நாங்கள் பத்திரம் பண்ணிக்க போகிறோம். சிம்பிள். இதெல்லாம் இப்போ தான் நடக்கும். இதெல்லாம் முன்னாடி சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டிலாம் இப்போ வேலையே கிடையாது, பணம் கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷனை. இல்லைனா நேராக கோர்ட்டு போயிடுவாங்க, அக்ரிமெண்ட் தூக்கிட்டு 6 மாதம் போட்டிருந்தான், இல்லை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரிலீஃப் ஆக்ட் மூலயமா என்ன பண்ணிக்கலாம், பரிகாரம் தேடிக்க வேண்டியதான்.
2 பேரும் சண்டை போட்டு அவன் கொடுக்குறான்பா. இல்லைங்க ஐயா, ஒரு 2 மாதம் டைம் கொடுக்க சொல்லுங்கள், நான் பத்திரம் பண்ணிக்கிறேன்ப்பா. ரிலீஃப் ஆக்ட் தெரியும், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலயமா போய் என்ன பண்ணிக்க வேண்டியதான், கோர்ட்டில் போய் சண்டை போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தீர்வு வந்துடும். ரைட். ஓகே. அடுத்தது பையரோட லயபிலிட்டி என்ன பிஃபோர் சேல். பையரோட லயபிலிட்டி, செல்லரோட லயபிலிட்டிலாம் பார்த்தோம். இப்போ பையரோட லயபிலிட்டி பிஃபோர் சேல்ங்கும் போது அவன் தான் வாங்கவே இல்லை ப்ராப்பர்ட்டியை, பையருக்கு எப்படிங்க லயபிலிட்டி வரும் அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. ஒரு இடத்த போய் பார்க்குறாரு, பார்த்தா பக்கத்தில் ஐடி பார்க் வரப்போகுது 2 மாதம் கழிச்சு. இவன் அடிமாட்டு விலைக்கு பேசிகிட்டு இருப்பான் செல்லர்கிட்ட. இந்த இடம்லாம் போகாதுங்க, 10 லட்சம் தாங்க போகும், அது போகும் 50 லட்சத்துக்கு. அவனுக்கு தெரியும் 2 மாதத்தில் அப்ரிசியேஷன் ஆக போகுது, பக்கத்தில் ஐடி பார்க் வருது, ப்ராஜெக்ட் வருதுன்னு தெரியும் அவனுக்கு. யாருக்கு? வாங்க வர்றவனுக்கு, பையருக்கு. அப்படி தெரிந்தால் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். தெரிஞ்சா சொல்லணும், வேல்யூ கூட, இதோட அப்ரிசியேஷன் கூட. என்னப்பா உலகம் தெரியாத பையனாக இருக்க நீ, செல்லர்கிட்ட சொல்லணும், உலகம் தெரியாத ஆளாக இருக்கியப்பா, 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறியப்பா, இந்த ப்ராப்பர்ட்டி 50 லட்ச ரூபாய்க்கு போகும்பா, 2 மாதம் கழிச்சு பக்கத்தில் ஐடி பார்க் வருது, ப்ராஜெக்ட் வருது, என்ன நீ 10 லட்சம் தரேங்கிற, பாவமாக இருக்கியப்பா நீ அப்படின்னு சொல்லணும். ஆனால் எந்த பையரும் சொல்ல மாட்டான் அப்படி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சட்டத்தில் அப்படி இருக்குது, சட்டத்தில் அப்படி இருக்குது. பையரோட லைபிலிட்டின்னு சொல்கிறான். அப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களா? அவன் லாபம் பார்க்க தான் பார்ப்பான். சரி, சொல்ல மாட்டாங்க. இதை செக்ஷன் 55 சப்கிளாஸ் 5 சொல்லுது. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருந்தால் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். நான் சொன்னேன், ரேட் ஏற போகுது இப்போ 2 மாதத்தில், புரியாத ஆளாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லணுமா? சொல்ல மாட்டாங்க யாருமே. ஆனால் இதை சொல்லலைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லருக்கான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சொல்லாமன்ட்ட வாங்கிட்டாங்க அப்படி ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஒரு அம்மா ஒரு சொத்தை விற்றுருக்கு, டிஃபெக்டிவ் டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான். அந்த அம்மாவும் அவர் தான் நினச்சிருக்கு இந்த சொத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அந்த அம்மா நினச்சிருக்கு, செல்லர் சொத்தை விற்கிற அம்மா நினச்சிக்கிட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு கொடுத்துருக்கு சொத்தை. இவனும் வாங்கியிருக்கான் அடிமாட்டு ரேட்டுக்கு. ஆனால் நிஜமாக பார்க்க போனால் அப்சல்யூட் டைட்டில் அந்த அம்மாட்ட தான் இருக்குது. சொத்தில் பிரச்சனைலாம் கிடையாது, சொத்தில் பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு 4 பேர் ரூமில் கிளப்பி விட்றது, சொத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க அப்படிலாம் கிளப்பி விட்டு அந்த அம்மாவை குழப்பிட்டாங்க செல்லரையே. அந்த அம்மா தெரிஞ்சு போய் என்ன பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டிருக்கு. டிஃபெக்டிவ் டைட்டிலாம் இல்லை, அப்சல்யூட் டைட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். ஸோ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தெல்லாம் யாரும் அப்படி சொல்கிறதில்ல. ரைட். அப்புறம் கண்டிப்பாக பணம் கொடுத்துருக்கணும், முழு பணத்தையும் ஒப்படைச்சிருக்கணும். பே த ப்ரைஸ், அதான் உண்மை. சரியா? அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் இருக்குது. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பையர் வந்து 5 லட்சம் கொடுத்துருப்பான். செல்லர் என்ன பண்ணியிருப்பான், வேறு ஒன்றாச்சும் விற்றுட்டான்னு வச்சுக்கோங்க. இவன் 2 மாதம் தள்ளி போட்டிருப்பான், அப்புறம் பண்ணிக்கிறான், பத்திரம் பண்ணிக்கிறான்னு வேறு ஒன்றையே ஃப்ராட் பண்ணி விற்றுட்டான்னா, அப்போ இந்த 5 லட்சத்தை பையர் வசூலிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா? இருக்குது. கோர்ட்டுக்கு போய் 5 லட்சம் வாங்கி கொடுங்க, இவன் வேறு ஒருத்தனும் ஃப்ராட் பண்ணி விற்றுட்டான் அப்படின்னு சொல்லி விற்றவன்ட்டே கேட்கலாம். அவன் யார்கிட்ட விற்றானோ அவன்கிட்ட, ஏன்பா நீ தானே சொத்தை வாங்கினேன், அவன் ஏற்கனவே என்கிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸ்னு 5 லட்சம் கொடுத்துருக்கேன், நீ அந்த பணத்தை கொடு அப்படின்னு கேட்குற லைபிலிட்டி. எஸ், சார்ஜ் கண்டினியூஸ், சார்ஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் செல்லர், பையன்ட்ட 5 லட்ச ரூபாய்க்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் பத்திரம் போட்டிருக்கேன். அவன் ஏதோ டிலே பண்ணான் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வேறு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டா இந்த பையர் என்ன பண்ணுவான், சும்மா இருப்பானே? 5 லட்சத்தை கொடுறான்னு என்கிட்ட கேட்குறான். எனக்கு முடியலைங்க, நான் விற்றுட்டேங்க, நீ லேட் பண்ண, நான் விற்றுட்டேங்கிறேன். இப்போ என்ன பண்ணுவான், அவன் மேலே கேஸாக போடுவான். என் மேலேயும் போடுவான், அவன் மேலேயும் போடுவான், வாங்கினவன் மேலேயும். 5 லட்சத்தை வாங்கி தான் விற்றான், நீ 5 லட்சம் பணத்தை கொடுனா அதுக்கு அவனும் லையபிள், வாங்கினவனும் லையபிள், பதில் சொல்லி தான் ஆகணும். சார்ஜ் கண்டினியூஸ் அப்படிங்கிறான். ரைட். ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர், ஆஃப்டர் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஏதேனும் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்தால் பையர் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அப்புறம் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், வாட்டர் டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் கட்ட வேண்டியது யாரோட பொறுப்பு? பையரோட பொறுப்பு. செல்லர் கேட்க முடியாது. விற்கிற வரைக்கும் தான் செல்லர் கட்டுவான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. விற்றதுக்கப்புறம் இவன் தான் பொறுப்பு. கார்பன் ரிசோர்ஸ் லிமிடெட் வெர்சஸ் அசாம் எலக்ட்ரிசிட்டி கமிஷன். கார்பன் ரிசோர்ஸ் லிமிடெட் வெர்சஸ் அசாம் எலக்ட்ரிசிட்டி கமிஷன். இந்த கேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருச்சு, லிக்விடேட் ஆயிடுச்சு, ஏலத்துக்கு வந்துருச்சு, ஒருத்தன் அதை வாங்குகிறான். அப்படி வாங்கின ஓனரு வாங்கிட்டான், ஏலத்தில் எடுத்துட்டான். ஆனால் எலக்ட்ரிசிட்டி அவனுக்கு கனெக்ஷன் கொடுக்கல. எலக்ட்ரிசிட்டி பாக்கி வச்சுருக்காங்க, ஏன்னா பில்லு பாக்கி வச்சுருக்காங்க. கம்பெனி லிக்விடேட்டடு,
பில்லு பாக்கி வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50,000 பில்லு பாக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த 50,000 பில்லை கட்டுறான் இவனை சொல்கிறாங்க. யாரை? பையரும் போய் கட்டிட்டான் இந்த கேஸில் கட்டுறான். ஆனால் அதை வசூலிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பையருக்கு அதிகாரம் இருக்குது. யார்கிட்ட இருந்து? செல்லர்கிட்ட இருந்து. ஏன்டா நீ கட்ட வேண்டிய பணத்தை நான் கட்டியிருக்கேன்டா, 50,000 நீ கொடு. இன்னொரு கேஸ்லையும் சொல்கிறாங்க, அப்படி எதையும் இந்த மாதிரி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் வந்தால், ஏதாவது பாக்கி வச்சுருந்தா, செல்லர் ஏதாவது பாக்கி வச்சுருந்தா, தெரியாமல் பையர் வாங்கியிருந்தா பையர் அதுக்கு பதில் சொல்ல வேணாம், செல்லர் தான் அதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் கட்ட வேண்டிய பணம், செல்லர் ஆகிய நான் கட்ட வேண்டிய பணம், அது எப்படி அவன் கட்டலாம்? அப்படி நீ கட்டினாலும் நீ வசூலிச்சிக்கன்னு சொல்கிறான். கார்பன் ரிசோர்ஸ் லிமிடெட் வெர்சஸ் அசாம் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் இந்த கேஸில். ரைட்டா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 54 படி அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும் அக்ரிமெண்ட் டு செல் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் சார்ஜ் அப்பான் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறான். அக்ரிமெண்ட் போட்டுட்டா மட்டுமே உனக்கு ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அர்த்தம் இல்லைங்க இந்தியனில். அப்படி இதே இங்கிலாண்டில் என்ன சொல்லுதுன்னா, அக்ரிமெண்ட் போட்டாவே உனக்கு ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு தான் அர்த்தங்கிறான் இங்கிலாண்டில். இந்தியாவில் அப்படி கிடையாது. வால்ஷ் வெர்சஸ் லான்ஸ்டேல் அப்படின்னு ஒரு கேஸ். WALSH வால்ஸ் வெர்சஸ் லான்ஸ்டேல் LONSDALE. இந்த கேஸில் தான் சொல்கிறான், இவன் பிரிட்டிஷ் கேஸ், இது இங்கிலீஷ் கேஸு. இந்த கேஸில் என்ன சொல்கிறான், அக்ரிமெண்ட்டு போட்டாவே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது தான் அர்த்தம். யாருக்கு? பையருக்கு ப்ராப்பர்ட்டி மேலே. அதாவது ப்ராப்பர்ட்டி மேலே கிட்டத்தட்ட உரிமை வந்துட்டு தான் அர்த்தங்கிறான். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஏண்டா ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டா மட்டும் உடனே வந்துடுமா? இல்லை, நீ முழுசாக பணத்தை பே பண்ணணும். பே பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்படி ப்ராப்பர்ட்டி விலை 100 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தாண்டா உனக்கு முழு உரிமை வந்ததாக அர்த்தம் அப்படின்னு இந்திய லா சொல்லுது. இந்தியன் லா எப்படி சொல்லுது? ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 54 இதுதான் சொல்லுது. ரைட்டா? உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் கேஸ்லலாம் எழுதுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன அந்த ஒரு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னதை இல்லஸ்ட்ரேஷனாக போட்டு கூட நீங்கள் XYன்னு போட்டு இல்லஸ்ட்ரேஷன் எழுதுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இல்லஸ்ட்ரேஷன் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும் டிபி. இல்லஸ்ட்ரேஷன் நிறையா எழுதலாம். இந்த கேள்விக்கு மட்டும் இல்லை, மற்ற கேள்விகளுக்கும் இல்லஸ்ட்ரேஷன் அதிகமாக எழுதுங்க. இந்த கேஸில் ஒரு 3 கேஸில் சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடியில்.